நடிகர் விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்த திரைப்படம் அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன். 1991ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியின் விறுவிறுப்பான கதை மற்றும் திரைக்கதையால் ரசிகர்களை கட்டிப்போட்டது. தற்போது இந்த கிளாசிக் திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகி அதன் புகழ் காலத்தால் அழியாதது என்பதை நிரூபித்துள்ளது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தனது சாகசங்கள் மற்றும் ஆழமான வசனங்களால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தது. இந்த படத்தில் தான் மன்சூர் அலிகான் வில்லனாக அறிமுகப்படுத்தப்பட்டார். படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கேரளாவின் அடர்ந்த காடுகளில் படமாக்கப்பட்டன. லியாக்கத் அலிகான் எழுதிய வசனங்களை விஜயகாந்த் தனது கம்பீரமான குரலில் பேசி ரசிகர்களின் கைத்தட்டல்களை அள்ளினார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழகத்தில் சுமார் 100 திரையரங்குகளில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. முதல் நாளில் 42 லட்சத்தையும் 2வது நாளில் 86 லட்சத்தையும் வசூலித்து இந்த படம் 3வது நாளான நேற்று 1.30 கோடிகளை வசூல் செய்து ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த படம் விஜயகாந்தின் ரசிகர்களால் மட்டுமல்லாமல் இப்போதைய தலைமுறை இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களாலும் ரசிக்கப்படுகிறது. இது விஜயகாந்த் சினிமா உலகில் இன்றும் கொண்டிருக்கும் மதிப்பையும் அவரது படங்கள் பெற்றிருக்கும் வரவேற்பையும் தெளிவாக காட்டுகிறது. கேப்டன் பிரபாகரன் படத்தின் இந்த ரீ-ரிலீஸ் வெற்றி விஜயகாந்தின் புகழ் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கை போலவே சினிமா உலகத்திலும் காலத்தால் அழியாதது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார். சந்தன கடத்தல் வீரப்பனின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் சிறப்பு வேடத்தில் நடித்திருந்தார். மேலும் நடிகை ரூபினி, ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன் மற்றும் வில்லனாக மன்சூர் அலிகான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தற்போது கூலி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 400 திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் செய்யப்படுகிறது. இதுவே படக்குழுவினருக்கு பெரிய வெற்றி என்று ஆர்.கே. செல்வமணி கூறினார். இந்த படம் வெளியான போது விஜயகாந்தின் 100வது படம் என்பதால் சென்டிமெண்ட்டாக ஓடாது என்று சிலர் சொன்னார்கள். அதுபோலவே நான் விஜயகாந்துடன் இணைந்த 2வது படம் என்பதாலும் ஓடாது என்று சிலர் கூறினர். ஆனால் அனைத்தையும் முறியடித்து இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது என்று செல்வமணி கூறினார். இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எந்த ஒரு வசதியும் கிடையாது. CG, ட்ரோன் கேமரா என்று எந்த வசதியும் கிடையாது. ஒரு காட்சியில் 2000 பேர் நடிக்க வேண்டுமென்றால் அந்த காட்சியை எடுப்பதற்காக 2000 பேரையும் நேரில் அழைத்து வர வேண்டும். அப்படி இந்த படத்தில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு காட்சிக்கும் நாங்கள் அதிகமாக சிரமப்பட்டிருந்தோம். விஜயகாந்த் சார், மன்சூர் அலிகான், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் எங்களுடன் பணியாற்றிய டெக்னீஷியன்கள் என எல்லோருமே கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். உயிரை கொடுத்து படம் எடுத்து முடித்தோம். இந்த படம் எடுக்கும்போது 2-3 பேர் உயிரை கூட இழந்து இருக்கிறார்கள். ஏன் விஜயகாந்த் சார் கூட 2-3 முறை மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்தார். எனக்கும் அதுபோல நடந்தது. ஆனாலும் எங்கள் அனைவரின் குறிக்கோளும் இந்த படம் பிரம்மாண்டமாக படமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். 100 நாட்கள் காட்டுக்குள் தான் பயணம் செய்தோம். அங்கு ரூம் கிடையாது, கேரவன் கிடையாது, பாத்ரூம் இருக்காது. இதையெல்லாம் உங்களுக்கு ஓகே என்றால் படம் பண்ணுவோம் என்று விஜயகாந்த் சாரிடம் முதலில் நான் சொன்னேன். அதற்கு அவர் எனக்கு ஓகே என்று சொல்லிவிட்டார். அவரே ஓகே சொன்ன பிறகு மற்றவர்களும் ஓகே சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் அந்த படத்தை எங்களால் வெற்றி படமாக எடுக்க முடிந்தது என்று ஆர்.கே. செல்வமணி பேசியிருந்தார்.